கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, காலை தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்டது என்னவென்றால், எது புத்தியுள்ள ஆராதனை. இந்த நாளில் ஆண்டவர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் இந்த நாள் சபைகளில் ஆராதனையில் புத்தியுள்ள ஆராதனை காணப்படுகிறதா? ஆராதனை தேவனுக்கு பிரியமானதாக காணப்படுகிறதா? ஆராதனையில நம்முடைய ஆராதனை தேவன் பிரியப்படுகிறாரா என்பதை இந்த நாள் நாம் என்ன செய்கிறோம், தியானிக்க போகிறோம். எது புத்தியுள்ள ஆராதனை? எடுத்து வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். நம்முடைய ஆராதனையில முதலில் என்ன காணப்பட வேண்டும் என்றால், பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஆராதிக்கிற தேவன் நாம் பரிசுத்தரா இருக்க, நாமும் முதலில் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது அந்த ஆராதனையில பிரியப்பட தேவன் பிரியப்படுவா. நாம் பரிசுத்தம் இல்லாத பட்சத்துல அந்த ஆராதனையில தேவன் என்ன செய்ய மாட்டார்? பிரியப்பட மாட்டார். ஏதோ ஒரு பாரம்பரியமாக ஆராதித்தோம் போனோம் இருக்கக்கூடாது. நிறைய சபைகள்ல பாருங்க, பாரம்பரியமான ஆராதனை உண்டு. ஏதோ ஆராதனைனாலே அவருக்கு என்னது என்று அவருக்கு சரியாகவே தெரியாது. ஏதோ ஒரு பாரம்பரியமாக அவர்கள் ஆராதிப்பார்கள், அவர்கள் கடந்து செல்வார்கள். இந்த நாள் சர்ச்சிலுமே பாருங்க, பாரம்பரியம் ஏதோ பாட்டு பாடுவோம், ஆராதிக்கிறோம் அப்படின்னு செய்தார்கள், கடந்து செல்கிறார்கள். அது கிடையாது. ஆராதனை நம்மளையும் ஆண்டவரை ஒன்று சேர்க்கிற ஒண்ணு, நம்மளையும் ஆண்டவருடைய பிரச்சனத்துக்குள்ள கொண்டு சேர்க்கிற ஒன்று, நம்மளையும் ஆண்டவர் கனெக்ட் பண்ணுகிற ஒரு இடம் தான் என்னது? ஆராதனை. நம்முடைய தேவன் பரலோகத்து சிங்காசனத்துல இருக்கிற தேவன். ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரச்சனை கடந்து வரும், நம்மளும் இயேசுவையும் ஒன்றாக சேர்ப்போம். அதுதான் உண்மையான என்னது? ஆராதனை. அப்ப நாம் பரிசுத்தமாக இருந்தால்தான் அந்த ஆராதனை என்னது? அந்த நம்மளை இயேசுவின் சிங்காசனத்துக்கு நேராக என்ன செய்யும்? கொண்டு போக முடியும். நம்முடைய ஆராதனையில் ஒரு பரிசுத்தம் இருந்தால்தான் அந்த தேவன் நம்ம என்ன செய்ய முடியும்? கடந்து வர முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆராதனையில் முதலில் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆராதனையில் பரிசுத்தம் காணப்படுகிறதா? யோசித்து பாருங்க, நம்முடைய ஆராதனை பரிசுத்தம் இருக்கிறதா? அப்படி ஆராதனையில் பரிசுத்தம் இல்லை என்றால் அந்த ஆராதனையில் தேவன் என்ன செய்ய முடியாது? பிரியமாக இருக்க முடியும். நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவ வாழ்க்கை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்பு, நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ ஆராதனை நடத்துறவர்கள் அப்படி எப்படி இருக்க வேண்டும்? முதலில் அவங்க தங்களை ஆண்டுக்காக ஜீவப்பலியா ஒப்பு கொடுத்துதான் ஆராதனையை நடத்த வர வேண்டும். அவங்களுடைய சபைகள்ல ஆராதனை நடத்துகிற தங்களை ஆண்டுக்கு ஜீவப்பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதிக்க வருகிறார்களா என்று யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, நாம் நம்மளையே ஜீவ பலியாக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், நம்மளுடைய சித்தத்தின்படி எதுவுமே நாம் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. நம்முடைய யோசனைப்படி நம்ம செய்ய முடியாது. ஆண்டவருடைய விருப்பத்தின்படிதான் நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் இயேசு அந்த ஆராதனையில் என்ன செய்வாரு? பிரியப்படுகிற தேவனா இருக்கிறாரு. ஆராதனையில நம்ம எந்தவித பாடுகள், எப்படிப்பட்ட பாட்டுகளை பாடுகிறோம், அது ரொம்ப முக்கியமானது. அவனோட பிரச்சனத்தை கொண்டு வருகிற பாடல்கள்ல பாட வேண்டாம். மக்களை சும்மா என்டர்டைன்மெண்ட் பண்ற பாடல்கள் கிடையாது, சும்மா ஜாலியாக இருக்கிற பாடல்கள் கிடையாது. அவனோட பிரச்சனத்தை கொண்டு வருகிற பாடல்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பாட வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமுள்ள துதிப்பலிகளை நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும்? ஏறெடுக்க வேண்டும். நம்ம ஆராதிக்கும் பொழுது ஆண்டோட சிங்காசனம் நம்ம மத்தியில கடந்து வர வேண்டும். நம்ம ஆராதிக்கும் பொழுது ஆண்டோட பிரசனத்தை நாம் உணர வேண்டும். அதுதான் எனது புத்தியுள்ள ஆராதனை. பிரியமானவர்களே, ஆராதனை மிக மிக முக்கியம். நம்ம ஆராதனையில் நாம் ஆண்டவர் இணைக்கப்படுகிறோம். நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள கடந்து போகிறோம். ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள கடந்து போகிறோம். இப்ப அருலோகத்தில் இருக்க தேவனோடு கூட நம்முடைய ஆத்மா கடந்து செல்லுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தான் நம் ஆண்டவர் செய்கிறாரு, பிரியப்படுகிறாரு. வேதாகமத்தில் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்திற்கு ஒத்த ஆராதனையாக இருக்க வேண்டும். பரலோகத்துல ஆராதனை எப்படி இருக்கும் அது குறித்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எசையா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல எசையா பரலோகத்துல
பரலோகத்துல தூதர்களை ஆராதிக்கிறத பார்க்கிறார். அந்த தூதர்கள் 2 சிறகுகளை கண்களை மூடி 2 சிறகுகளை கால்களை மூடி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பய பக்தியோடு கூட ஆராதிக்கிறார்கள். அப்ப ஆராதனையில் ஒரு பயபக்தி காணப்பட வேண்டும். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆராதனை கடந்து வர வேண்டும். அந்த ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை தேவன் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாளில் அநேக உபதேசங்கள் அநேக காரியங்கள் நாளில் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆண்டவர் இப்படிதான் ஆராதிக்க சொல்லாரு. என்டர்டைன்மெண்ட் ஆராதனை, விசிலடிச்சு ஆராதனை, சும்மா டான்ஸ் ஆடி ஆராதனை இல்ல. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது ஒரு பயம், ஒரு பக்தி, ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள வர வேண்டும். நம்ம யாரை ஆராதிக்கிற ஒரு பரிசுத்தம் நமக்கு கடந்து வர வேண்டும். ஆமென். பயத்தோடு கூட என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். அதுக்காக டான்ஸ் ஆடி விசில் அடிச்சு அந்த ஆராதனை கிடையாது. பயம் பயம் நம்ம யாரை ஆராதிக்கிறோம்? பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அப்படின்னா நம்ம எப்படி இருக்க வேண்டும், நம்ம எப்படி ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு பயம் நமக்குள்ள என்னது கடந்து வர வேண்டும். ஆமென் ஆமென். நாம் கடந்து வரும் பொழுதுதான் அந்த ஆராதனையில தேவன் என்ன செய்வாரு? பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறாரு. ஆராதனை மிக முக்கியம். கடைசி நாளில் பிசாசானவன் சபைக்குள்ளதான் வருவான். அவனை ஆராதிக்க சொல்லிதான் வருவான். அதுக்கு அர்த்தம் பிசாசு அப்படியே வந்து என்னை ஆராதின்னு சொன்னா யாராவது ஆராதிப்பாங்களா? அப்படி கிடையாது பிரியமானவர்களே. ஆராதனையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான். ஆண்டவரை ஆராதிக்கிற நம்மள அவனுக்கு ஆராதிக்கிற விதமாக, அவனுக்கு பிரியமாக நம்ம ஆராதிக்க விதமா அந்த ஆராதனை ட்ரெண்டை என்ன செஞ்சிருவான்? அவன் மாற்றி விடுவான். ஆராதிக்க ட்ரெண்டை அவன் மாற்றி விட்டு அந்த ஆராதனையில அவன் பிரியப்பட்டு கொண்டிருப்பான். ஆகவே இந்த கடைசி நாளா இருக்கிறபடினால உங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? உங்களுடைய சபையின் ஆராதனை எப்படி இருக்கிறது? நீங்க எப்படி தேவனை ஆராதிக்கிறீர்கள்? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. நாம் தேவனை பிரியப்படுத்துவது போல தேவனுக்காக நம்ம சரீரத்தை சுகந்தப்படியாக ஒப்பு கொடுத்து முழு மனதோடு கூட நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்படி நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த சிங்காசனத்திற்கு தேவன் நம்முடைய ஆராதனை செய்வாரு, பிரியப்படுவாரு. நம்முடைய ஆராதனையில பிரியப்பட்டு அவர் பெரிய காரியங்கள் நம்ம என்ன செய்வாரு? செய்கிற தேவனாக இருக்கிறாரு. நம்ம ஆராதிக்கும் பொழுது, நம்முடைய சபையை ஆராதிக்கும் பொழுது அதைய பகுதியில் உள்ள பிசாசுடைய கிரியைகள் என்ன செய்யும்? அழிக்கப்படும். அந்த அளவுக்கு ஆராதனையினது ஒரு வல்லமை காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஏதோ நாம் ஆராதித்தோம் போனும் அப்படி கிடையாது. உண்மையாக ஆராதிக்கணும், பரிசுத்தத்தோடு ஆராதிக்கணும். நம்ம ஆண்டவருக்காக முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஆராதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆராதனையில் தான் தேவன் என்ன செய்கிறாரு? பிரியப்படுகிறாரு. இந்த நாளில் நாம் ஆராதனை குறித்து தியானித்தோம். அதே போல செய்ய ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராதிங்க. உங்க சபையில ஆராதிங்க, உங்க குடும்பத்துல ஆராதிங்க. உங்க குடும்பத்திலயும் அதே போல நீங்க ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமா தேவனுடைய பிரச்சனை உங்க குடும்பத்துல கடந்து வரும். ஆண்டவர் உங்க குடும்பத்திலயும் என்ன செய்வாரு? பெரிய காரியங்கள் செய்வாரு. நான் ஜெபிக்கலாமா? நேசிப்பவராய் பரலோக தேவனே, உடைய வார்த்தைக்காக நன்றி துதிக்கிறோம். இந்த காலை வேளையில அப்ப ஆராதனை குறித்து நாங்கள் தியானித்த தகப்பனே, இயேசுவே, எது புத்தியுள்ள ஆராதனை ஆவியானவரே என்பது குறித்து நாங்கள் தியானித்தோம். அவன் புத்தியாய் ஆராதிக்க நீங்க உதவி செய்வீராக. நீங்க உதவி செய்வீராகப்பா. நீங்க உதவி செய்வீராக. ஏதோ ஆராதித்தோம் என்று தகப்பனே, உண்மையாய் ஆராதிக்கணும் ராஜா. உண்மையா ஆராதிக்கணும். பயத்தோடு பக்தியோடு கூட ஆராதிக்கணும். ஆவியானவர்கள் நாளும் பிள்ளைகள் காசு எடுத்துக் கொடுங்க. உடைய கரத்துல கொண்டிருக்கிறோம். ஏசி மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். God bless you.